ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 17. டிஸ்டர்பாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு மதி அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து கீழே கிடந்ததை பார்த்து, இவர் எதுக்கு இதையெல்லாம் வாங்கி தந்திருக்காரு என முகம் சுளித்து கௌசிக்கு கால் செய்தாள். அவள் எப்படியும் கால் செய்வாள் என்று அவனுக்கு தெரியும். அதனால் பார்க்கிங்கில் தான் நின்று கொண்டு இருந்தான். அதை அட்டன் செய்ததும் மதி ஹலோ என்று கூட சொல்லாமல் அவசரமாக, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கி தரீங்க என கோபமாக கேட்டாள். என்ன கேட்கிறாள் என்று புரிந்தும், நான் எதை வாங்கி தந்தேன், பிளாங்கா சொல்கிற என கேட்க, அதுதான் என்று தயங்கிய குரலில் கூறினாள். அவளை இன்னும் சீண்ட எண்ணிய, அப்படியா, அதில் என்ன இருந்துச்சு, சரியா ஞாபகம் வரலையே எனக்கு என்றான். அதில் கடுப்பான மதி, மிஸ்டர் தேவ், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே கையில் கொடுத்துட்டு போனீங்க என கோபமாக சொல்லி, எதுக்கு எனக்கு சானிட்டரி பேடெலாம் வாங்கி கொடுத்தீங்க என்று கேட்க, அவன் மனதில் அவளை காலையில் இருந்தே கவனித்து கொண்டுதான் இருந்தான். இரவு சோஃபாவில் கரையானதிலிருந்து அவள் வீட்டில் எந்த இடத்திலும் அமரவில்லை. அதனால்தான் பெஸ்ட் மற்றும் இயற்கை நிறைந்ததை அவனே தேர்வு செய்து வேகமாக ஆட்களிடம் சொல்லி வீட்டிற்கு வரவழைத்திருந்தான். ஆனால் அதையெல்லாம் எப்படி நமது கௌசிக் சொல்லிவிடுவான்? அவனுக்கு தான் ஈகோ உயிர் தோழன் போல் ஒட்டி கொண்டிருக்கிறானே. இருந்தும் குரலில் கடுமையை கூட்டி, என்னோட சோபாவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ திரும்ப அதில் உட்காந்து கரை பண்ணணுமா? அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதான் அதை வாங்கி வந்தேன். இனி கம்மி ரேட்டில் எந்த பேடும் வாங்காத என சொல்ல, அவன் சொன்னதில் அவளுக்கு மிகவும் அவமானமாக போனது. அவனிடம் இதற்கு மேல் என்ன பேசுவது என தெரியாமல் காலை கட் செய்து தலையில் அடித்து கொண்டாள். ஐயோ, கிளாஸில் இவரை பார்க்கும்போது எல்லாம் இதுதானே ஞாபகம் வரும் என புலம்பிக் கொண்டு அவன் வாங்கி தந்ததை உபயோகம் செய்து கல்லூரி நோக்கி சென்றாள். வரும் வழியில் வெறு ஸ்கூட்டர் திடீரென்று ஸ்டார்ட் ஆகாமல் போனதால், முனீஸ்வரா, இப்போ இந்த ஸ்கூட்டர் கூட எனக்கு சதி பண்ணுதே என நினைத்து அருகில் இருந்த மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை சரி செய்துவிட்டு கல்லூரி வரும்போது முதல் வகுப்பு ஆரம்பித்து இருந்தது. அவசரமாக வாசலில் நின்று மூச்சு வாங்க அனுமதி கேட்டாள். ஏன் லேட்டு என்று ஆங்கில ஆசிரியர் கடுமையான குரலில் கேட்டார். மேம், அது என்னோட ஸ்கூட்டர் நடுவழியில் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதான் சரி பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஓ, அதான் ரீசனா? இப்போது நீ சொன்னதை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லு, உன்னை விடுறேன் என்று நக்கலாக சொல்ல, அதை கேட்டு பதறி எச்சில் கூட்டி முழுங்கி, மேம், ஸ்கூட்டர் வாஸ் ரிப்பேர் ஸோ ஐ என்று பேச முடியாமல் நடுங்கியபடி நின்றாள். அங்கு இருந்த மாணவர்கள் அவளை பார்த்து கிண்டல் செய்வது போல் சிரித்தார்கள். ராஜ், கணேஷ் மற்றும் குரு அவர்களுக்கு மதியை பார்க்க பாவமாக இருந்தது. நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் வந்து படிக்கிற? உனக்கு சரியாக ஒரு 2 வார்த்தை தொடர்ந்து இங்கிலீஷ் பேச முடியல. வீட்டில் சொல்லி எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? என் கண்ணு முன்னாடி நிற்காத. நீ எல்லாம் வேஸ்ட் ஸ்டூடெண்ட், கெட் அவுட் என்று திட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று எழுதிட்டு வர சொன்ன எஸ்ஏவை எடுத்து வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்க என்று சொல்லி அவர் வேலையை பார்த்தார். மதிக்கு எல்லோரும் அவளை பார்த்து சிரித்தது ஒரு பக்கம் அவமானமாக இருந்தாலும், ஆசிரியர் சொன்னது போல் படிப்பது வேஸ்ட் என்று சொன்னது வேதனை தந்தது. அவள் வகுப்பு மாணவர்கள் அவளையே ஒரு மாதிரி பார்ப்பது வேறு. உடல் எங்கும் கூசுவது போல் இருக்க அழுகையை கட்டுப்படுத்தி கனத்த இதயத்தோடு திரும்பும்போது அங்கு கௌசிக் கைகள் கட்டியபடி அவளை தான் பார்த்து கொண்டு நின்றான். அதை பார்த்தவளுக்கு இவர் முன்னால் இப்படி அசிங்கப்பட்டது ஏனோ கஷ்டமாக இருந்தது. வேகமாக வேறு பக்கம் திரும்பும்போது அங்கு வாணி நின்றிருந்தாள். அவரிடம் பழக்கம் இல்லாததால் மதி அவரை கடந்து சென்று விட்டாள். கௌசிக் பக்கம் வந்த வாணி, ஹாய் கௌசிக் சார், அந்த கேள் உன் கிளாஸா? ரொம்ப படிப்பில் மோசம் போல. அவள் பேசின இங்கிலீஷை கேட்டியா? இப்போ ஸ்கூலில் படிக்கிற சின்ன குழந்தைங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேசும் என்று சொல்லி சிரித்தாள். மதி கிரவுண்டு பக்கம் செல்வதை பார்த்துவிட்டு வாணி பக்கம் திரும்பி மெல்ல ஜன்னல் பக்கம் நின்று, நீ ஹிந்தி நல்லா பேசுவியா என்றான். இல்லை, ஆனால் படிக்க தெரியும். ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் எடுத்தேன், அதான் என்று கெத்தாக சொன்னாள். அந்த கேளுக்கும் அப்படிதான். ஸ்கூலில் எல்லாம் தமிழ் மீடியம் படித்து இருந்ததுனால அவளுக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நம்ம யாரையும் இழிவாக பேசக்கூடாது என்று சத்தமாகவே வகுப்பில் இருக்கும் ஆங்கில ஆசிரியருக்கும் கேட்கும்படி கூறினான். அவர்கள் முகத்தில் அடித்தாறு போல் சொல்லி அங்கிருந்து சென்றான். முதல் நாளே அவளை பற்றி பேசி இவன்கிட்ட அசிங்கப்பட்டுட்டேனே என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். வகுப்பு அறைக்குள் இருந்த பாதி பேருக்கு கௌசிக் பேசியது நன்றாக கேட்டது. அதனால் அவளை பார்த்து சிரித்ததற்கு சற்றும் வருத்தப்பட்டார்கள். அந்த ஆசிரியருக்கு அப்பொழுது மதி மீது இருக்கும் எண்ணம் மாறவில்லை. இங்கு மதி ரெஸ்ட் ரூம் சென்று முகம் கழுவி விட்டு கேண்டீனுக்கு அருகில் இருக்கும் கிரவுண்டில் யாரும் அந்த நேரம் இல்லாததால் ஓரமாக அமர்ந்து கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள்.
தூரமாக கௌசிக் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏதோ போல் இருந்தாலும் இருக்கும் இடம் அறிந்து வேடிக்கை மட்டும் பார்க்க முடிந்தது. மதி முன்னால் வந்து நின்ற ஒருவர், ஹே யூ எந்திரிச்சு போ, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்ல அவர்கள் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் ஓகே ஓகே என்று சொல்லி எழுந்து நின்றாள். இவளை பார்த்தா தெரியல, ஏதோ லவ் பிரேக் போல, அதான் இங்கே தனியாக வந்து ஃபீல் ஆகிட்டு இருப்பா போல என்று சொல்லி சிரித்தாள். மதி பக்கம் வந்த இன்னொரு பெண், பார்க்க சீனியர் மாதிரி இருக்கா, இந்த லவ் போனால் இன்னொரு லவ் சீக்கிரமாக வரும், எனக்கு இது வரைக்கும் எத்தனை பாய் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது, ஸோ இது பெருசாக எடுத்துக்காது என்று அக்கறையான குரலில் சொன்னாள். மதி அந்த பொண்ணை வினோதமாக பார்த்தவள், ஒரு பொண்ணு அழுதா லவ் பிரச்சனை தான் இருக்குமா என நினைத்து, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற என சொல்லி அங்கிருந்து செல்ல போனாள். ஓஹோ அப்படியா, நாங்கள் 3rd இயர் சிவில் ஸ்டூடெண்ட்ஸு, நீ இப்போ ஃப்ரீ தானே, எங்கள் கூட பேஸ்கெட் பால் விளையாடு, எங்கள் டீம்மேட் இன்னும் வரலை என கேட்க, இல்லை சீனியர் நான் போகிறேன் என்றாள். பார்த்தால் தெரியல, கூட்டத்தில் உட்கார்ந்து கைத்தட்டுற கேஸ் என்று ஒருவர் சொல்லி சிரித்தார். மதி ஒரு பெருமூச்சு விட்டு, எனக்கு விருப்பம் இல்லை, அதான். அவள் அருகில் வந்த இன்னொருவள், சாரிடா தப்பா நினைக்காத, அவள் சும்மா சொல்கிறாள் என்றாள். இட்ஸ் ஓகே சீனியர் என்று சொல்லி திரும்பும் போது அவளை கிண்டல் செய்த பெண் அவள் மீது பாலை தூக்கி வீசினாள். அது அவள் பின் தலையின் மீது பட்டது. மதி தலையை தேய்த்துவிட்டு திரும்பி அதிர்ச்சியாக பார்த்தாள். கௌசிக் நடப்பதை பொறுமையாக பார்த்தவன் அந்த பெண் மதியை அடித்ததை பார்த்து பதற்றமாகி அவர்களை நோக்கி நடந்தான். மதி அருகில் வந்த அந்த பெண் மெல்ல காது அருகில் குனிந்து, சோனியா, சந்தியா தங்கச்சி, எவ்வளோ திமிர் இருந்தால் எங்கள் அக்கா ஆளை கரெக்ட் பண்ண பார்ப்ப. மதி ஒன்றும் புரியாமல், எனக்குன்னு எங்கே இருந்து தான் இப்படி வராங்களோ என நினைக்கும் போது தான் சந்தியா ரோஹித் வகுப்பு தோழி என்று நினைவு வந்தது. இங்கே பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் என்ன அடித்ததுக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் என கூறினாள். சாரியா, நெவர், நான் இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் சாரி கேட்டதே கிடையாது என கூற, என்கிட்ட இப்போ நீ சாரி கேட்டு தான் ஆகணும் என்று ஆர்டர் செய்தாள். இவ்வளோ ஆசைப்படுற, நான் சாரி கேட்குறேன், ஆனால் நீ ஒன்று பண்ணணும், இங்கே இருக்கிற பேஸ்கெட்டில் நீ ஒரு கோல் மட்டும் போட்டு விடு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்குறேன் என்று நக்கலாக சொன்னாள். என்ன பண்ணுற, அந்த பொண்ணு வேற டிபார்ட்மெண்ட் பிரச்சனை ஆக போகுது என்று சொல்லும் முன்னே அங்கு கௌசிக் தேவ் அருகில் வரவும் மதி பந்தை கையில் எடுத்து நின்று இருந்தாள். பாலை கையில் எடுத்துட்டேன், சரி இப்போ நீ ஒரே சூட்டில் அந்த ரிங்கில் நீ போட்டுட்டா முட்டி போட்டு சாரி கேட்பேன், இதை நீ போடலைன்னா லஞ்சு கேண்டீனில் இருந்து நீ தான் எங்கள் 5 பேருக்கும் சாப்பாடு வாங்கி தரணும், ஓகேவா உனக்கு என்று நக்கலாக கேட்டாள். மதி பாலை சுழற்றியபடி, ஒன்று என்ன 3 கோல் போட்டு காட்டுறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு 2000 ரூபாயும் அடித்ததற்கு சாரியும் கேட்கணும் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு கௌசிக் புருவம் உயர்த்தி வித்தியாசமாக பார்த்தான். ஹஹாஹா என்று சோனியா நக்கலாக சொல்லி சிரித்தாள். மதி பக்கம் வந்து ஒருவர், இதையெல்லாம் வேண்டாம், நீ கிளாஸுக்கு போ என்று அக்கறையாக சொன்னாள். இட்ஸ் ஓகே சீனியர் என்று சொல்லி புன்னகை செய்து அவள் பேகை கழட்டி வைத்துவிட்டு பாலை தரையில் தட்டிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ரிங்கை பார்த்தாள். சுற்றி இருந்தவர்கள் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். குர்தா மேலிருந்த ஷாலை கிளட்டி கீழே போட்டுவிட்டு மேலும் கீழும் ஜம்ப் செய்து கண்களை மூடி ஒரு பெரும் மூச்சு விட்டு பாலை தட்டியபடி ஓடி வந்து குனிந்து பாலை மேல் தூக்கி வீசினாள். எல்லோரும் அன்னார்ந்து பார்க்க அது ரிங் உள்ளே அழகாக சென்று விழுந்தது. கௌசிக்கும் பாலையும் அவளையும் தான் மாற்றி மாற்றி அதிசயமாக பார்த்து கொண்டு நின்றான். ஏதோ உன் லக்கில் ஒரு டைம் கோல் விழுந்துருச்சு, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் 2 கோல் இருக்கு என சோனியா சொல்லி கொண்டு இருக்கும்போதே மதி இன்னொரு பாலை தட்டி கொண்டே வந்து அதையும் சரியாக நெட்டுக்குள்ளே போட்டாள். எல்லோரும் கண்கள் விரிய மதியை பார்க்க அவள் பால் எடுத்துக்கொண்டு அம்பரம் போல் சுற்றியபடி சோனியா நோக்கி வந்தாள். கௌசிக் அவளை அந்த நொடி வேறு ஒரு பொண்ணாக அவன் கண்ணுக்கு தெரிந்தாள். நம்ம சேலஞ்ச் பண்ண மாதிரி உங்கள் சாரியும் 2000 பணமும் ரெடியாக வச்சிருங்க சீனியர் என கண் சிமிட்டி ஒரு நக்கல் பார்வை பார்த்து நின்ற இடத்தில் இருந்து திரும்பி பாலை எறிந்தாள். அது விழுமா என்று அனைவரும் அதையே பார்க்க அழகாய் போய் உள்ளே விழுந்தது. அதை அதிர்ச்சியாக பார்த்த சோனியா வேறு வழி இல்லாமல் சாரி என்று சொல்லி 2000 பணம் எடுத்து அவள் கையில் வேண்டா வெறுப்பாக தந்து அங்கிருந்து செல்ல போனாள். 1 நிமிஷம் சீனியர் என்று சொல்லி மதி அவள் முன்னால் வந்து நின்றாள். நீங்கள் உங்கள் அக்காவுக்காக என் மேலே கோவப்படுறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீனியர் ரோஹித் மேலே எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அப்புறம் அவர் என்னோட அத்தை பையன்தான், அதுக்காக அவர் மேலே எனக்கு எதுவும் இல்லை. நான் ஊரில் இருந்து படிக்க மட்டும்தான் இங்கே வந்து இருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம் என்று மென்மையான குரலில் சொன்னாள்.
நீ சொல்கிறது எப்படி நம்புறது? ஆனால் ரோஹித் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. அதை என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அப்படியே என்னை பிடித்து இருக்குன்னு சொன்னாலும் ஓகே சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. போதுமா என்றால் அவள் உண்மையை தான் பேசுகிறார் என்று சோனியாவிற்கு தோன்றியது. ஓகே சாரி, கோவத்தில் ஏதோ அப்படி எல்லாம் பேசிட்டேன் என்று சோனியா சிறு புன்னகையுடன் செய்து கை நீட்டினாள். மதியும் கைக்குலுக்கி, என் பெயர் மதி, செகண்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் என்றாள். இருங்கப்பா, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல, நாங்களும் இருக்கோம் என்று சொல்லி ஒருவர் மதிக்கு கை குலுக்கி பேசினார். அதில் இன்னொருவர், ஹை செம்மையாக விளையாடுற, பேஸ்கெட் டீமில் இருந்தியா என கேட்க அவளுக்கு அதை கேட்டதும் பல நினைவுகள் வந்து சென்றது. அவள் முகத்தில் ஒரு சோகம் வந்து சென்றது. அதை மாற்றி ஸ்கூலில் சும்மா விளையாடுவேன் அவ்வளவுதான் என்றாள். சும்மா விளையாடினியா? சும்மா விளையாடினதுக்கே இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் மாதிரி விளையாடின. பேசாமல் நீ எங்கள் கூட எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்க என்று ஆர்வமாக கேட்டாள். ஐயோ இல்லை சீனியர், எனக்கு கேம்ஸ் எல்லாம் வேணாம் என்று சொல்லி அனைவருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். இவ்வளவு நேரம் இங்கு நடந்ததை கௌசிக் பார்த்தான். இவ கூட சண்டை போட்ட பெண்ணுங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அதுவும் ரோஹித் மேலே எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு ரோஹித் வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் அப்படி என்ன நடந்திருக்கும்? அவள் அண்ணா பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணினான். அதான் இவ ரங்கனை லவ் பண்ணதுனால தான் அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க என்று எதையோ யோசிக்கும் பொழுது அவள் பேஸ்கெட் பால் விளையாடிய விதம் அவன் கண்முன் வந்து சென்றது. இவ பால் தூக்கி போட்ட விதம் அவ்வளவு அக்யூரேட்டாக இருந்துச்சு என்று யோசித்து சங்கர் சாருக்கு கால் செய்தான். ஹலோ கௌசிக், எப்படி இருக்க? மதி நல்லா இருக்கா தானே? நல்லா இருக்கா. உங்ககிட்ட சந்தேகம் கேட்க தான் கால் பண்ணினேன். கேளுப்பா, அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸில் எல்லாம் எப்படி என்றான் கௌசிக். எந்த பொண்ணு என்று கேட்டார் சங்கர் சார். என் தலையில் மாட்டி விட்டுட்டு போனீங்களே அவள் தான். அப்படி சொல்லாத கௌசிக், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்டாப், உங்கள் அட்வைஸை கேட்க நான் கால் பண்ணலை. அவள் ஸ்போர்ட்ஸில் எல்லாம் செம்மையாக பண்ணுறா. அதை நீ மதிக்கிட்டேயே கேட்டு இருக்கலாமே. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், தேவையில்லாததை பேச வேணாம் என்றான். ஒரு பெருமூச்சு விட்டு, அவள் படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டிலும் நம்பர் 1 தான். அதுவும் அவள் கையில் பேஸ்கெட் பால் கிடைச்சா போதும், எப்போவும் கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு தான் இருப்பாள் என்றார். டீமில் என்ன பொசிஷனில் இருந்தால் அவள் தான் டீம் கேப்டன். ஸ்கூல் படிக்கும்போதே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கா. காலேஜ் படிக்கும்போது நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப தான் என்று நிறுத்திவிட்டார். அவர் பேசியதை எல்லாம் பொறுமையாக கேட்டவனுக்கு அவர் ஏதோ மறைக்கிறார் என்று புரிந்தது. ஓகே, ஆனால் ஏன் எனக்கு அனுப்புன டாக்குமெண்ட்டில் அவள் படிப்பு விஷயம் மட்டும்தான் அனுப்பியிருந்தீங்க? இல்லை, அவள் தான் காலேஜ் போகணும்னா அவள் படிப்பை மட்டும் அனுப்புங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேணாம்னு ரொம்ப கம்பல் பண்ணா அதான் என்று தயங்கியபடி சொன்னார். ஓகே ஓகே என்று சொல்லி வைக்க போனவன் காதில் அவர் பேசியது கேட்டது. பின் காதில் வைத்து கேட்க ஆரம்பித்தான். அவளோட அம்மா அப்பா மதிக்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க. அவள் நம்பர் இருந்தால் அனுப்பு என கேட்க, என்ன அவள் அம்மா அப்பா கிட்ட கூட பேசலையா என்று கேட்க, ஆமாப்பா என்று பதிலளித்தார். நான் வேணும்னா அவகிட்ட இதை பற்றி சொல்கிறேன் என சொல்லி வைத்து விட்டான். கௌசிக் ஃபோன் பேசிவிட்டு திரும்பும்போது மதி கேண்டீனில் அமர்ந்து இருப்பதை பார்த்தான். ஒரு கிளாஸ் தானே வெளியே போக சொன்னாங்க, இவ என்ன இப்படியே இங்கேயே இருப்பா போலையே என்று அவள் பக்கம் வந்து எதிரில் நின்ற கௌசிக், என்ன பண்ணுற என்று கடுமையாக கேட்டான். அவன் குரலில் அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தவருக்கு காலையில் அவன் கொடுத்து சென்ற சானிட்டரி பேட்ஸ் தான் நினைவுக்கு வந்தது. ஏனோ அவனை பார்க்க சங்கடப்பட்டு, சாரி சார் போறேன் என்று வேறு எங்கே பார்த்து கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடினாள். இவளுக்கு என்னோட ஃபேஸை கூட பார்க்கல என புரியாமல் விழித்துவிட்டு சாதாரணமாக விட்டுவிட்டான். இங்கு வகுப்பிற்கு வந்த மதியிடம் ராஜ் மற்றும் வாணி கௌசிக் பேசினதையெல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்ட மதிக்கு கௌசிக் தனக்காக நின்று பேசியது நிகழ்ச்சியாக இருந்தது. ரிகன், என்னாச்சு? அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், அங்கே இருந்த டிராஃபிக் போலீஸை கரெக்ட் பண்ணி சிசிடிவி பதிவை பார்த்தேன். ஆனால் ஃபுட்டேஜில் சரியாக அந்த பொண்ணு முகம் பதியவில்லை என்று ரீகன் பிஏ பயந்த குரலில் சொன்னான். ஓகே, அந்த பொண்ணு ஸ்கூட்டர் நம்பரை செக் பண்ணிங்களா என்றான். பார்த்தோம் சார், அந்த பொண்ணு புதுசாக ஸ்கூட்டர் வாங்கியிருப்பா போல, நம்பர் பிளேட் கூட இன்னும் போடலை என தொண்டைக்குள் எச்சில் விழுங்கியபடி சொன்னான். அதை கேட்டு கடுப்பான ரீகன் கையில் இருந்த பானத்தை தூக்கி தரையில் எறிந்தான். எனக்கு அந்த பொண்ணு வேணும். அதுவும் அன்னைக்கு எனக்கு சிக்னலில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடலன்னு காரு முன்னாடி வண்டியை நிறுத்தி பப்ளிக் எல்லோரும் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டா. அவளை தேடி கண்டுபிடிச்சி வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மாதிரி ஒரு தண்டனையை அவளை தேடி கண்டுபிடித்து வாழ்நாள் முழுவதும்
முழுவதும் மறக்க முடியாத மாதிரி ஒரு தண்டனை தரணும் என்று கண்கள் சிவந்து கோபமாக கத்தினான். இங்கு வகுப்பில் ராஜ் சொன்னதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த மதி இவருக்கு ஏன் எனக்கு சப்போர்ட் கேட்கணும் என்று யோசிக்கும் போதுதான் அவள் மாதவிடாய் நினைவு வர அவசரமாக எழுந்து, ராஜ், என்னோட ட்ரெஸ் பிளட் ஆகியிருக்கா பாரு என்று பதட்டமாக கேட்டாள். அதையெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்பாடா என ஒரு பெருமூச்சு விட்டு, ஆனால் எனக்கு எப்பவும் நிறைய பிளட் ஆகுமே, ஆனால் இவ்வளவு நேரம் ஆகியும் ட்ரெஸ்ஸில் எதுவும் ஆகலை, நானும் மார்னிங்கில் இருந்து வேறு ஸ்டேஷ்னரி பேடு கூட மாற்றலை என்று யோசிக்கும் பொழுது தந்து சென்றதை தான் உபயோகித்து உள்ளேன் என்று நினைவு வர, பாரு எப்படி இவ்வளோ நல்ல பிராண்டெல்லாம் பார்த்து வாங்கியிருக்காரு, அதுவும் ஒரு ஜென்ஸாக இருந்துக்கிட்டு வாங்கி தந்திருக்காரு, ஆனால் என்ன அவ்வளவு ஒன்றும் பிடிக்காது என்று அவனை பற்றி யோசிக்கும் போது அடுத்த வகுப்பு எடுக்க பேராசிரியர் வந்துவிட்டார். அதில் கௌசிக் சிந்தனையை மறந்து பாடத்தில் கவனம் செலுத்தினாள். பின் அடுத்த வகுப்பு லேப் என்பதால் எல்லோரும் லேபுக்கு சென்றார்கள். அங்கு கௌசிக் அமர்ந்திருந்தான். எல்லோரும் அவரவர் இடத்தில் அமர்ந்து கௌசிக் சொல்லியிருந்த புரோகிராமை தனித்தனியாக போட்டுக்கொண்டு இருந்தார்கள். மதி கைகள் கம்ப்யூட்டரில் இருந்தாலும் கௌசிக் தேவைதான் ஓரக்கண்ணால் பார்த்தாள். நல்லவராக இருக்காரு, ஆனால் கொஞ்சம் திமுரு, இல்லை ரொம்ப திமுரு, அப்பப்போ சைக்கோ, ஆனால் அது குடிக்கிறப்ப மட்டும்தான், இல்லைன்னா நல்லவர் தான் என்று நினைத்து கொண்டு அவனை பார்வையால் அளந்து கொண்டு இருந்தாள். யதார்த்தமாக கௌசிக் லேப்டாப்பில் இருந்து நிமிர்ந்து பார்த்தான். அவன் நிமிர்ந்ததும் மதி அவசரமாக கோடிங் டைப் செய்ய ஆரம்பித்தாள். கௌசிக் தேவ் அவன் இடத்திலிருந்து எழுந்து அவர்கள் பக்கம் வந்தான். அதை உணர்ந்த மதி, ஆகா, நான் பார்த்ததை பார்த்துட்டாரோ என மனதில் பயத்துடன் டைப் செய்து கொண்டிருந்தாள். அங்கு விசாலமான அறையில் நாலா பக்கமும் ஃபேன் இருந்தும் அவளுக்கு பயத்தில் வேர்வை வெளியே வர ஆரம்பித்தது. அவள் பக்கம் வந்து பின்னால் நின்ற கௌசிக், மதி, ஏன் இவ்வளவு கோடிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்க என்று குனிந்து சிஸ்டமில் ஒரு விரல் கொண்டு ஒரு ஆசானாக சுட்டி காட்டினான். அவனின் மூச்சு காற்றில் அவளில் சூடாக உள்ளே செல்ல இரு தோள்களும் சிறு சிறு தீண்டல்களுடன் இருந்தது. வாசன திரவியம் அவளுக்கு ஏதோ போல் இருக்க, வயிறு பிரட்டுவது போல் இருக்க வாயை போற்றிய மதி, சார், வாஷ்ரூம் போகணும், வாமிட் வர மாதிரி இருக்கு என்று சொல்லி வேகமாக எழுந்ததில் அவன் காலில் ரோலிங் சேர் வீல் இடித்தது கூட தெரியாமல் வெளியே ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்தவனுக்கு தான் மதியை பார்த்து பரிதாபமாக இருந்தது. இவளுக்கு மின்சஸ்னால உடம்புக்கு முடியல போல என நினைத்து அவன் இடத்தில் வந்து அமர்ந்தான். இங்கு மதி வாமிட் எடுத்து முடித்து சோர்வாக முகத்தை கழுவினாள். சே, என்ன கன்றாவி சென்று இது, இப்படி நாத்தடிக்குது, கொஞ்சமாக அடிக்காமல் அதை வச்சு குடிச்சிட்டு வருவாரோ என புலம்பி விட்டு வெளியே வரும் வழியில் கௌசிக் பெஞ்சில் முன்னால் கையில் தண்ணீர் பாட்டிலுடன் நின்று இருந்தான். லேபில் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு என்று யோசித்தாலும் அவனை காணாமல் போல் கடந்து செல்ல போனாள். அவள் முன்னால் தண்ணீர் பாட்டிலை நீட்டி, இதை குடி என்று நீட்டி இருந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து சுற்றி முற்றி பார்த்துவிட்டு பயத்துடன் அவசரமாக தண்ணீரை வாங்கி கொண்டு நன்றி கூட சொல்லாமல் சென்று விட்டாள். நானே வந்து தரேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை என்று கருவி கொண்டு நேரம் கழித்து லேப் உள்ளே சென்றான். அவன் வரும் வரை வாணி தான் லேபில் இருந்தாள். கௌசிக்கை பார்த்த வாணி சந்தோஷமாக, ஹாய் கௌசிக், ஆஃபீஸ் ரூம் போயிட்டு வந்தியா என்று அருகில் சென்று கேட்டாள். அங்கு இருந்து மாணவர்கள் அனைவரும் அதை தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். மதியும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாவிட்டாலும் அவர்கள் இருவருக்கும் முன்பே நல்ல பழக்கம் இருக்கிறது என்று மட்டும் நன்றாக புரிந்தது. அவள் அருகில் இருந்து ஒரு மாணவி பேசியது அவள் காதில் விழுந்தது. ஹேய், இந்த மேமும் நம்ம சார் கூட சீனியர் ஐடி ஜாப் விட்டுட்டு இங்கே லேப் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இவருக்காக தான் இவங்க வந்து இருப்பாங்கன்னு தோணுது என்று சொல்வதையெல்லாம் கேட்ட மதிக்கு ஏதோ ஒன்று தாக்கியது. பக்கம் திரும்பி, அந்த மேம் பேர் என்ன? இவங்க வாணி, எங்கள் அண்ணன் படித்த காலேஜில் தான் இவங்களும் படித்தாங்க. ஓஹோ என்று உதட்டை மடித்து கேட்டவளுக்கு வாணி என்று பெயர் மொழியில் சொல்லி கொண்டே இருந்தது. கைகள் கௌசிக் குடிக்க தந்து இருந்த பாட்டிலை இறுக்கி பிடித்தது. அது எதுவும் அறியாத கௌசிக் சாதாரணமாக ஒரு அடி தள்ளி நின்று, ஜஸ்ட் கால்மி கௌசிக் சார் என சொல்லி அவன் இருக்கையில் சென்று அமர்ந்து மதி பக்கம் பார்த்தான். ஆனால் அவள் கண்கள் அவனை பார்க்கும் நேரம் அவன் பார்த்ததை கண்கள் சிவந்து உருட்டி விழித்தாள். அவள் பார்வை ஒரு நொடி அவனை ஏதோ அதிர வைத்தது. என்னை பார்க்குற பார்வை முறைக்கிற மாதிரி இருக்கு என்று மீண்டும் அவளை பார்க்க அவள் லேப்டாப்பில் கவனம் செலுத்தினாள். சேச்சே, இருக்காது, அவள் எதுக்கு என்னை முறைச்சி பார்க்கணும்? ஆனால் கண்ணு பயப்படுற மாதிரி இருந்துச்சு. உடம்பு சரியில்லாதனால சிவந்து இருக்கும் என நினைத்து விட்டு விட்டான்.
வகுப்பு முடிந்து மதி நேராக வகுப்பிற்கு சென்று குனிந்து படுத்துவிட்டாள். நண்பர்கள் சாப்பிட அழைத்தும் அவள் வரவில்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் ஓய்வு எடுக்கட்டும் என்று வகுப்பில் விட்டு சென்றார்கள். மதி அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அவர் கூட வேலை செய்ய இந்த காலேஜ் வந்திருக்காங்க. அவங்களும் பார்க்க ரொம்ப சிவப்பாக அழகாக தான் இருக்காங்க. அதான் அவர் வாணி மேமை மனசில் வச்சு தான் டைவர்ஸ் தந்திருக்காரு. ஆனால் அவர் என் மேலே பரிதாபப்பட்டு பண்ணதுனால அவர் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரக்கூடாது. நான் நல்லா படித்து செம்மில் ஹையர் கோர் வாங்கி ஸ்காலர்ஷிப் வாங்கணும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். பின் கல்லூரி முடிந்து வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தவள் அறைக்கு சென்று எம்ப்ராய்டரி டிசைன் போட வாங்கி தந்த பொருள் எல்லாம் டேபிளின் மீது வைத்து வெளியே வந்தாள். அப்பொழுது அங்கே வெளிநபர் ஹாலில் இருந்த சோபாவை எடுத்து கொண்டு வெளியே சென்று கொண்டு இருந்தார்கள். மதி புரியாமல் நிற்கும் போதே வீட்டிற்குள் புதிய சிவப்பு நிற சோபாவை எடுத்து வந்து ஹாலில் வைத்துவிட்டு சென்றார்கள். அப்பொழுதுதான் மதிக்கு நேற்று அதில் அவள் கரைப்பட்டதெல்லாம் நினைவர, ஓஹோ, அதில் அவருக்கு உட்கார பிடிக்காமல் புதுசாக வாங்கிட்டார் போல என நினைத்து விட்டாள். ஆனால் கௌசிக் மதி சங்கடமாக வெள்ளை சோபாவில் அமராமல் இருந்ததால் தான் சிவப்பு நிறத்திற்கு அதை மாற்றியிருந்தான். அங்கு மதி நிற்பதை பார்த்தவன் அருகில் சென்று, காலேஜில் வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் அந்த மாதிரி ஆகலையே என்று ஒரு அக்கறைதான் கேட்டான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட வரல, அதனால் வாமிட்டு வரல என உதட்டை சுளித்து ஒரு அடி தள்ளி நின்று சொன்னாள். அவள் சொல்வது புரியாமல், என்ன சொல்கிற, லேபில் இருக்கும்போது என் சேர் பக்கத்தில் வந்தீங்களே, அப்போதான் எனக்கு உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு சேராமல் வாமிட் பண்ண போனேன் என கூற, அவள் சொன்னதில் தன்னை நுகர்ந்து பார்த்து, ஏய் வாயாடி, இது நார்மல் சென்ட் இல்லை, லண்டனில் எனக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுது என்று கூறினான். எங்கேருந்து பண்ணா என்ன, பக்கத்தில் வந்தால் நாத்தடிக்குது. உன்கிட்ட இருந்து வர வேர்வை சுமலை விட இது பரவாயில்லை தான். சரி, நீ அழுக்காகணும், சோஃபாவில் உட்காராமல் இருக்காத, அதான் ரெட் கலர் மாற்றினேன். நைட்டு எனக்கு டின்னர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான். அவன் சொல்லி சென்றதை நினைத்து வியப்பாக நின்றாள்ச்சே, எனக்காக தான் இவர் சோபா மாற்றியிருக்காரு. நான் இவரை தப்பாக நினச்சி நாத்தம் அப்படி இப்படின்னு பேசிட்டேனே என நினைத்து உறுத்தலாகவே இருந்தது. இரவு உணவு கௌசிக் வேண்டாம் என்று சொன்னதினால் மதிக்கும் எதுவும் சாப்பிட தோன்றாமல் அறைக்கு சென்றாள். அங்கு கௌசிக் ரெஸ்ட் ரூம் சென்று குளித்து முடித்து வந்தவன் சென்ட் எடுத்து கையில் பார்த்தான். நிறைய பெண்ணுங்க நல்லா இருக்குன்னு வலிஞ்சு வந்து பேசிட்டு போவாங்க, ஆனால் இவ எதனால் வாமிட் வருதுன்னு சொல்கிறாளே என நினைத்து பார்த்தவன் விலை உயர்ந்த அந்த சென்டை டஸ்ட்பினில் போட்டுவிட்டு யாருக்கோ கால் செய்து புதிதாக நறுமணம் சென்று தயாரிக்க சொல்லி கட்டளையிட்டான். இங்கு மதி அறையில் தூங்காமல் படுக்கையில் அங்கும் எங்கும் புரண்டு கொண்டிருந்தாள். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் இப்படி பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு சரியான தேங்க்ஸ் கூட சொல்லலை என்று நினைக்கும்போது ஒரு ஐடியா வர, அவள் வாங்கி வந்த நூலெல்லாம் எடுத்து ஊசியில் கொடுத்து நடு இரவு வரை தீவிரமாக ஏதோ ஒன்று செய்துவிட்டு தான் தூங்கினாள். காலை எழுந்த கௌசிக் வெளியே வந்து கிச்சனை பார்த்தான். ஆனால் அங்கு மதி இல்லை. அவள் இன்னும் உறங்குகிறாள் என நினைத்து ஜாக்கிங் சென்று விட்டான். வெளியே இருந்து உள்ளே வரும்பொழுது மதியின் ஏலக்காய் டீ வாசனை அவனை வரவேற்றது. உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்து தவளால் வேர்வை துடைத்து கொண்டிருந்தான். எதிரே வந்து நின்ற மதி, குட் மார்னிங் மிஸ்டர் தேவ் என்று சிறு புன்னகை செய்து டீயை முன்னால் நீட்டினாள். எப்பொழுதும் அவள் சமைத்ததை டைனிங் டேபிள் மீது வைத்து விடுவாள். ஆனால் இன்று அவளாக வந்து சிரித்து டீ கொடுக்க அவனுக்கு வியப்பாக இருந்தது. எதுவும் பதில் சொல்லாமல் சிறு தலை அசைத்து விட்டு டீயை வாங்கி குடித்தான். அவள் அவனிடம் ஏதோ பேச நினைத்து நின்றவள் எதுவும் சொல்லாமல் கிச்சனுக்கு சென்று விட்டாள். கௌசிக் அவள் சென்றதும் ஒரு சிறு புன்னகை சிந்தி டீ குடித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். பின் இருவரும் சாப்பிட்டுவிட்டு காலேஜ் செல்ல தயாரானார்கள். கௌசிக் திரும்பும் முன் அவள் முன்னால் வந்த மதி, நேற்று நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு சரியாக தேங்க்ஸ் கூட சொல்லலை, சாரி என தயக்கமான குரலில் சொன்னாள். அதான் சொல்லலையே விடு, எனக்கும் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், நான் ஒன்றும் உன் தேங்க்ஸுக்காக எதிர்பார்த்து இதையெல்லாம் செய்யலை என முகத்தை திருப்பி சொன்னான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, அதான் உங்களுக்கு ஒன்று தரலாம்னு இருக்கேன். என்ன ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல போறியா என நக்கலாக கேட்டான். சொன்னதில் அதிர்ச்சி, நான் ஏன் ஹக்கெல்லாம் பண்ண போகிறேன் என முகத்தை சுளித்து சொல்லி அவள் பின்னால் மறைத்து வைத்திருந்த கிஃப்ட் பாக்ஸை அவன் முன்னால் நீட்டினாள். என்ன இது, ஓப்பன் பண்ணாமல் கேட்டால் எப்படி, இந்தாங்க பாருங்க என வாங்கியே ஆக வேண்டும் என்ற ரீதியில் அதை நீட்டினாள். ஒரு பெருமூச்சு விட்டு அதை வாங்கி ஓப்பன் செய்தான். அதில் பாக்ஸ் உள்ளே வெள்ளை நிற கர்ச்சிப்பு இருந்தது. என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் என்று கூற, மிஸ்டர் தேவ் முழுசா பார்க்காம வேண்டாம்னு சொல்லாதீங்க, ஓகே ஓகே என சொல்லி விரித்து பார்த்தவன் அதில் மேலே ஒருவன் பைக்கில் அமர்ந்து இருப்பது போலவும் கீழே லேப்டாப்பில் ஒருவன் வேலை செய்வது போலவும் நடுவில்
KM என்று எழுதி மேகம் போன்ற வடிவம் எம்ப்ராய்டிங் போட்டு நுண்ணிய வேலைப்பாடுடன் அழகாக இருந்தது. கௌசிக் ஆச்சரியமாக கேள்வியுடன் அவளை பார்த்தான். நான் உங்களை முதல் தடவை பைக்கில் பார்த்ததுனால இதுதான் முதல் டிசைன். அப்புறம் எப்போவும் லேப்டாப்பில் தானே மூழ்கி இருக்குங்க. அதான் இந்த இரண்டாவது கீழே இருக்கிற டிசைன் என்று சொன்னாள். ஓகே சூப்பர். ஆனால் இது என்ன KM என்றான். ஏதோ ஒரு நிலைமையில் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அதுவும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம வெளி ஆளுங்க மாதிரி இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆகலாமா? அதான் மதி அண்டு கௌசிக் நம்ம ஃபஸ்ட்டு லெட்டரை போட்டு இதை உங்களுக்கு என் கையால் தச்சேன் என்று சொல்ல வந்ததை சொல்லி முடித்தாள். வாட், நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நினைத்து கனவு காணாத. அப்புறம் ஏன் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறீங்க? வேறு வழி, என் தாத்தா உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காது. அதான் என தோல் குலுக்கி கூலாக சொன்னான். அவன் சொன்னதில் முகம் வாடினாலும் அதை வெளியே கட்டாமல் ஓஹோ அப்படியா, ஓகே என்று பொறுமையான குரலில் சொல்லி கைக்குட்டையை அவனிடமிருந்து வாங்க கையை நீட்டினாள். பரவாயில்ல, இதை நானே வச்சுக்கிறேன். காலிலிருந்து ஒரே சளி என்று அவசரமாக சொல்லி மூக்கை துடைத்தான். அவனை முறைத்துவிட்டு வேகமாக அறைக்கு சென்று காலேஜ் பேக்கை எடுக்க சென்றாள். இங்கு கௌசிக் அந்த கைக்குட்டையை தடவி ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி தனக்குள்ளே சிரித்து முகத்தை வெறுப்பாக வைத்து கைக்குட்டையை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இங்கு உள்ளே வந்த மதி நெற்றியை தட்டி, ஐயோ ரொம்ப அசிங்கமாக போச்சே, இவரை போய் நல்லவர் என்று நினைத்து ஃப்ரெண்டாக அவர்கிட்ட போய் பேசி இப்படி அவமானம் பட்டிய மதி என புலம்பி விட்டு வெளியே வரும்போது மதியின் கையை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து கொண்டு இருந்தான் கௌசிக். அவனின் அதிரடி செயலில் பேச்சு அற்றுப்போன மதி உறைந்து போய் அவனை பார்த்தாள். ஒரு நொடி அவள் கண்களை உற்று பார்த்தான் கௌசிக். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீடுங்கிறதுனால ஒரே இறைச்சலாக சவுண்டாக இருக்குது. ரோடு வேறு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஏதோ முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சவுண்டு பிடிக்காதவங்க ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.